புதுமைப்பித்தன் எழுதிய மோட்சம். ராமுவுக்கு 8 வயசுதான். ஆனால் வயசிற்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. கூளை, ஒல்லி, அடிக்கடி வியாதி, வீட்டுக்கு செல்ல பிள்ளை. அங்கே போகாதே இங்கே போகாதே என்று கேட்டு கேட்டு கோழைப்பட்ட மனசு. அதை செய்யாதே என்றால் கொன்றாலும் செய்ய மாட்டான். அவ்வளவு மோசம். அம்மா வீட்டிற்கு விளக்கமாகிவிட்டால் அந்த 5 நாளும் பள்ளிக்கூடத்தில் உதைதான். வீட்டில் கடைக்கு போக வேண்டும், அதை இதை செய்ய வேண்டும். அப்பா சமையலுக்கு உட்கார்ந்து விட்டால் அவர் ஆஃபீஸுக்கு போக வேண்டாமா? படிக்க, வீட்டு பாடம் எழுத நேரம் எங்கே இருக்கிறது? அப்பாவை பள்ளிக்கூடத்திற்கு வந்து சொல்ல சொன்னால் நேரமாகிவிடுமாம். அவருக்கு எந்த வாத்தியார் இருக்கார்? இன்றைக்கும் அப்படித்தான். பயம், போக வேண்டாம் என்று சொல்கிறது. அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. சார் புஸ்தகத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மெதுவாக போய் உட்கார்கிறான். அதற்குள் அந்த கழுகு தெரிந்து கொண்டு விட்டது. டேய் ராமசாமி, எத்தனை நாள் சொல்றது லேட்டாக வந்தால் வெளியில் நிற்கணும்னு? என்னடா இன்னும் உட்கார்ந்துருக்க? ஏறு பெஞ்ச் மேலே. ஹோம்ஒர்க் போட்டிருக்கியா? பதில் இல்லை. திருட்டு நாய, அதான் ஒளியிற சம்பவம். வாங்க. தயங்கி தயங்கி நிற்கிறான். வாடானா தின்னக்கத்தப்பா. கையை எட்டி பிடித்து தரதரவென்று மேஜை பக்கம் இழுக்கிறார். நீட்டு கைய. நாளைக்கு கொண்டு வந்துடுறேன் சார். நாளைக்கு அடிக்கல சார், நீட்டு கைய. ஐயோ ஐயோ, வலிக்குமே சார். இல்லை சார். வலிக்கத்தான் சார் அடிக்கிறது. ப்ளீல் ப்ளீல் ப்ளீல். ரணகலம். ஏறு பெஞ்சு மேல. இனி எத்தனை பாடங்கள்! அத்தனை சார்களும் தங்கள் கைவண்ணத்தை காட்டிவிட்டே சென்றார்கள். மறுபடியும் அந்த சார் வருகிறாரே பூகோளத்திற்கு. மணி அடிச்சாச்சு. அவரும் வந்தாச்சு. கண்ணாடியை போட்டாச்சு. தலைப்பாகையும் காய்ச்சி வச்சாச்சு. ஐயோ, அந்த பெரம்பு! கிருஷ்ணா, இந்தியாவின் வடக்கு எல்லை இமயமலை சார். நீதாண்ட பிச்சா, எழுந்துரு. தெக்க வங்காள குடாக்கடல் சார். என்ன? இல்லை சார், அரபிக்கடல் சார். சார் சார், இந்து மகாசமுத்திரம் சார். டேய் ராமசாமி, படிச்சிருக்கியா? இந்தியாவின் தலைநகரம்? மெதுவாக டெல்லி என்று முனகுகிறான். என்ன? இல்லை சார், இல்லை சார். ஏண்டா முழிக்கிற? படிச்சா தானே? வாய் படி. மேப் கிட்ட எங்க காமி பார்ப்போம். இந்தியா படத்தின் மேல் ஒரு சிறு விரல் ஊறுகிறது. கண் பிரம்பின் மேல். எங்க காமி? படிச்சா தானே? ப்ளீல் என்று பிரம்பு இறங்குகிறது. தறிக்கெட்டு வேட்டையாடும் பிரம்பு. தடுக்க முயலும் சிறு கைகள். ஐயோ, அம்மா, அப்பா, அம்மாடி. அம்மாடி போக்கழுத. வெளியே இருந்து படிச்சு ஒப்பிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஏன்ட்டையா? வெளியே நெட்டி தள்ளுகிறார். புஸ்தகத்தோடு போய் விழுகிறான். அப்படியே ராமு பெரிய மனிதனாக நாற்காலியிலே, கையில் உலக்கை போல தடிக்கம்பு. அது அவனால் தான் தூக்க முடியும். தலையில் தலைப்பாகை, கண்ணாடி. என்ன சந்தோஷம்! பூகோள சார் புஸ்தகம் சிலேட்டுடன் சின்ன பையன் மாதிரி மெதுவாக வருகிறார். நாயே, ஏன் லேட்டு? இங்க வா. இப்படி போடு தெரியாத ராஸ்கல். உனக்கு என்னமா இருக்கு? நீ பெரம்பு, நான் கம்பு. என்னால் தான் தூக்க முடியும். பூகோள சார் அழறார். போய் தலையில நின்று படிச்சு ஒப்பிச்சுட்டு வீட்டுக்கு போ. ராமுக்கு என்ன சிரிப்பு! பெரிய கிளாஸ், நல்ல வாத்தியார், பெரிய நாற்காலியில், நரைத்த தலை, சிரித்த முகம். ராமு அவர் மடியில் உட்கார்ந்திருக்கிறான். அவர் முதுகை தடவி கொண்டே, இன்னைக்கு ஏன் லேட்? இப்படி வரலாமா? கெட்ட பழக்கம். இந்த லட்டு. இந்தியாவோட தலைநகர் டில்லி. அதுதான். ஏன் பயப்படுற? நீ நல்ல பையனாச்சே. அந்த பூகோள சார் அந்த குழியில உதப்பட்டு கொண்டு கிடக்கிறாரு பார். பயப்படாத, நான் இருக்கிறேனே. ப்ளீல். படிக்க சொன்னா நான் தூங்குறியா? எழுந்துரு. ப்ளீல். ஐயோ இல்லை சார், டில்லி மாநகர் சார். ஐயோ. இத்துடன் இக்கதை முடிந்தது. அடுத்த கதையில் சந்திப்போம்.